சத்குரு. இங்கே பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா 12ல் வராருங்க. தங்கக்கோள்ன்றது யார்? குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து 9 கிரகத்திலேயே நம்பர் 1 கிரகம், சுப கிரகம், சுபர்னு சொல்லுவாங்க பாருங்கள். இவர் தான் அவர் தங்கக்கோள். இந்த தங்கக்கோள் 12வது வீட்டில் வர்றதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஃபாரின் போய் படிக்கிறவங்க ஃபாரின் போய் படிக்கலாம். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம். ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூவில் சில சீரியஸான கேஸ்லாம் போயிட்டுருக்குன்னா அதி ஜாகிரதையாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், பைல்ஸ் சம்மந்தப்பட்ட நோய் வரலாம், இவங்களுக்கு மன சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் வரலாம். இந்த மாதிரி விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் ஜாகிரதையாக இருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க தாராளமாக படிக்க போகலாம், வேலை செய்ய போகலாம். கல்யாணம் யாருக்குன்னா வெளிநாட்டிலேருந்து கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நிற்குதுன்னா கல்யாணமும் செய்யலாம். அவங்களுக்கு டக்குன்னு கல்யாணம் நடக்கும். ஹாஸ்பிட்டலிட்டியில் அவங்களுக்கு வந்துட்டு செலவாகலாம். சில பேர் சிக்காக இருக்காங்கன்னா ஸோ அதில் அவங்க ஜாகிரதையாக இருக்கணும். கல்யாணம், சுப விரியங்கள், என்னென்ன சுப விரியங்கள் இருக்குது அந்த மாதிரி சுப விரியங்கள் அத்தனையும் அவங்களுக்கு நடக்கும். ரெண்டாவது வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். இமோஷ்னல் விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். விரியம் அதிகமாகலாம், இது மூலியமாக நோய் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். தவறான கனவுகள் வரலாம், ரொம்ப கெட்ட கனவுகள் வரலாம். இந்த மாதிரி விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். தவறான இடத்துல போய் மாட்டிக்கூடாது. தவறான ஆளுங்கிட்ட இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறையா அகோரிஸுங்க வந்து பாலில் வந்து விந்து கலந்து தராங்க. அந்த மாதிரி தவறான ஆளுங்கக்கிட்ட அகோரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க அகோரிஸ் கிடையாது, தந்திர மந்திரம் பண்ணுறவங்க, சாரி. அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஸோ 12வது வீட்டில் தங்கக்கோள் போகிறதுனால, குரு போகிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அண்ட் உங்களோட மூதாதைவர்கள் யாருன்னா இருந்து அவங்களோட எதனா விஷயங்கள் மெசேஜ் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததுன்னா லைஃப்பில் அந்த மெசேஜஸ் உங்களுக்கு கனவுல வரலாம். இல்லை யாருன்னா உங்கள் பெரியவங்க வந்து சொல்லலாம். இது மாதிரி சில நல்ல நிகழ்ச்சியும் நடக்கும். அண்ட் ரொம்ப உஷாராகவும் இருக்கணும். சொந்த லேண்டில் இருக்கீங்க, பிறந்த இடத்துல இருக்கீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ்னால் நான் சொல்லிட்டேன், ஸ்டமக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். அண்ட் டைஜஷன் சரியாக ஆகாது. அண்ட் மென்டல்லி வந்துட்டு பீஸ்னஸ் உங்களுக்கு இழந்து போகலாம். ஸோ சில நல்ல விஷயங்களும் நடக்கும். நல்ல விஷயங்கள்லாம் சுபவிரியமாகும்.